அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே அருங்கலச்செப்பு என்ற நூலிலே சமணத்தினுடைய இல்லற நெறி குறித்து குறட்பாக்கள் வழியாக கூறப்படுகிற கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். இறைவன், முனி, நூல் என்ற மூன்று தான் மெய்ப்பொருள்கள் என்று சென்ற பதிவிலே நாம் ஆசிரியர் கூறுவதை கவனித்தோம். இப்ப இறைவன், நூல், முனி, தேவ, சாஸ்திர, குரு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றினுடைய விளக்கத்தினை இனி இந்த நூலானது கூறி வருகிறது. அதனை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இறைவன் என்பவன் யார்? நாம் வணங்கத்தக்கவன் யார்? பலவிதமான மார்க்கங்களிலே இறைவன் என்ற ஒரு உருவத்தை அனைவருமே போற்றி வருகிறார்கள், வணங்கி வருகிறார்கள், தொழுது வருகிறார்கள். அவர்களிடம் இருக்கின்ற குணங்களை பற்றி பல்வேறு கருத்துகள் நூல்களிலே கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ சமணத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் யார், அதாவது தலைமகன் என்று சொல்லக்கூடிய இறைவன் யார் என்று சொன்னால், அது நம்ம 24 தீர்த்தங்கரர்களை நாம் சொல்கிறோம். இருந்தாலும் நூல்கள் என்ன கூறுகின்றன என்று சொன்னால், அந்த 24 தீர்த்தங்கரர்களையும் நாம் எதனால் அவர்களை வணங்குகிறோம் என்று சொன்னால், அவருடைய குண நலன்களை போற்றி வணங்குகிறோம். அவர்களிடம் இருக்கின்ற அந்த பண்புகள் தான் அவர்களை இறைவனாக்குகிறது என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன. அதைத்தான் இங்கும் நமக்கு நூலாசிரியர் புலப்படுத்துகிறார். 5வது குறட்பாவிலே குற்றம் ஒன்றின்றி குறையின்று உணர்ந்து அறம் பற்ற உரைத்தான் இறை. குற்றம் ஒன்றின்றி குறையின்று உணர்ந்து அறம் பற்ற உரைத்தான் இறை. இங்கு அவர் கூறுகின்ற பண்புகள், இறைவன் என்று கூறப்படுகின்ற அந்த இடத்திற்கு தகுதியானவர், எந்தவித குற்றமும் இல்லாதவர், குற்றம் ஒன்று கூட இல்லாதவர், குறை இல்லாதவர், குறைபாடு இல்லை. அது மட்டுமில்ல, அறத்தை தானே முழுவதுமாக உணர்ந்து அதனை மற்றவர்கள் பற்றுமாறு, மற்றவர்கள் அதனை புரிந்து கொள்ளுமாறு, அதனை ஏற்குமாறு உரைத்தவர் இறைவனாக கூறப்படுகிறார். இந்த இடத்துல குற்றம் இல்லாதவர், குறை இல்லாதவர், அறம் உணர்ந்தவர் என்று அந்த 3 பண்புகளை பற்றி இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த குற்றங்களுக்கான விளக்கமும் நூலிலே தரப்படுகிறது. குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் குறை இல்லாமல் என்று சொன்னால் நிறையாக இருக்க வேண்டும், முழுவதும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதான் குறை இல்லாதது. அது மட்டுமில்ல, அறத்தை உணர்ந்து உரைக்க வேண்டும். தானே அந்த அறத்தை கடைபிடித்து அதை முழுமையாக்கி அதனை முழுவதுமாக உணர்ந்த பிறகு உரைப்பவர்தான் இறைவன். இந்த 3 பண்புகள் இவ்வாறு கூறப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து ரத்தன கண்டகத்திலும் இதற்கு பேரலா, இதற்கு இணையாக இந்த 2 அங்க குறட்பாவும் இங்கு இந்த காதையும் ஒரே பொருளை கொண்டவையாக அமைந்திருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். 2 நூலும் ஒரே லைனாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தண்டவாளம் 2 எப்படி இணையாக செல்கிறதோ அதுபோல அருங்கலச்செப்பும் இரத்னகண்டக சிராவச்சாரமும் அவ்வாறு இணையாக செல்லக்கூடியவை, தமிழும் சமஸ்கிருதமும் ஆக. ஆப்தேனோ சின்ன தோஷேன சர்வஞே நாகமேசினா பவித்தவ்யம் ஞாகேன நான்யதா சியாப்ததா பவேத். ஆப்தன் என்று சொன்னால் அது இறைவனை குறிக்கின்ற வார்த்தை. ஆப்தன் என்றால் இறைவன். ஆப்தன் ஒச்சின்ன தோஷேன, தோஷங்கள் இல்லாதவன், குற்றங்கள் இல்லாதவன். அங்கு அதே வார்த்தை தான், தோஷம் இல்லாதவன். சர்வஞன்,
முழுதும் தானே உணர்ந்தவன், முழுவதுமாக உணர்ந்தவன். ந ஆகமேசினா, ஆகமம், ஆகமத்தை உரைத்தவன். அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்க முடியும். பவித்தவியம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்க முடியும். இறைவன் என்று கூறப்படுபவன் ஆப்தன், குற்றங்கள் தோஷங்கள் இல்லாதவனாகவும், சர்வஞ்சன் முழுது உணர்ந்தவனாகவும், ஆகமேசினா அதாவது ஆகமத்தை உரைப்பவனாகவும் இருக்க வேண்டும். நியாயகேன என்றால் நியாயமாக அல்லது நியமத்தோடு நாம் பார்த்தால் இந்த பண்புகளோடு இருக்க வேண்டும். நான் அந்நியதா ஹயாப்ததா பவே, மற்றபடி இருக்க முடியாது. இந்த குணங்களை கொண்டவர் தான் இருக்க முடியுமே தவிர இந்த குணங்கள் இல்லாதவர்கள் இறைவனாக இருக்க முடியாது என்றும் இதில் குற்றங்கள் அற்றவர், முழுதுணர்ந்தவர், ஆகமத்தின் தலைவர் ஆக உள்ளவர் இறைவன். மற்ற வகையாக இறைவன் இருக்க முடியாது என்று இதில் குற்றங்கள் இல்லாதவரை வீதராகி என்று நாம் கூறுகிறோம். முழுதுணர்ந்தவரை சர்வஞ்சன் என்று கூறுகிறோம். ஆகமத்தின் தலைவன் என்றால் ஆகமத்தை அவர் உரைத்திருக்கிறார், அதனால் அவர் தலைவர். அவர் உபதேசம் செய்திருக்கிறார், உயிர்களுக்கு இதமானதை உபதேசம் செய்திருக்கிறார், அதனால் அது அவரை ஹிதோபதேசி என்று கூறுகிறோம். இந்த 3 பண்புகளும் கூறுகிறோம். இந்த 3 பண்புகளையும் கூட அடுத்து வருகின்ற பாடல்களிலே நாம் விளக்கம் பார்க்கிறோம். குற்றங்கள் இல்லாதவர் என்று நமக்கு கூறியிருக்கிறார். அப்ப எது குற்றம் என்று தெரிந்தால்தான் அது இல்லாமல் இருக்க முடியும். குற்றம் இல்லாதவர் என்று ஒரு பொதுப்படையாக சொல்லிவிட்டால் அப்ப எது இல்லைன்ற சந்தேகம் நமக்கு. அருங்கலச்செப்பு 6வது குறட்பாவிலே பசி வேர்ப்பு நீர் வேட்கை பற்று ஆர்வம் செற்றம் கசிவினோடு எல்லாம் இறகி, குற்றங்களை 18 வகையாக கூறுகிறது சமணம் நூல்களிலே. ஆனால் இந்த குறட்பாவில் முழுமையாக தரவில்லை. கசிவினோடு என்று ஒரு சிலவற்றை கூட்டி அதோடு சேர்ந்திருக்கிற இந்த 18ஐயும் ஆகம நூல்களில் கூறுகின்றன. அவற்றையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இதிலே நமக்கு அருங்கலச்செப்பு எழுதிய தேவர் கூறுகிறார். நம்ம நூல்களை எல்லாம் எழுதியவர்கள் தேவர்கள் என்று நம்ம ஒரு பட்டப்பெயர் வச்சிருக்கோம். அதனால அருங்கலச்செப்பு எழுதியவரையும் தேவர் என்றே நாம் அழைக்கலாம். அதில் எந்த தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை. அதனால பசி, வேர்ப்பு, வேர்வை, நீர் வேட்கை, நீர் வேட்கை என்று சொன்னால் தாகம், பற்று, ஆர்வம், ரெண்டுமே ஆசைதான். பற்று என்பதும் ஆசைதான், ஆர்வம் என்பதும் ஆசைதான். அந்த 2 வார்த்தை எதுக்கு அதில் கொடுத்துருக்காங்கன்னா, பற்று என்பது இருக்கிற பொருள்களை விடாமல் பிடித்து வைக்கின்ற ஆசை, நம்மளே வச்சுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம், அது பற்று. ஆர்வம் என்றால் இல்லாத பொருள்கள், நம்மிடம் இல்லாத பொருள்கள், அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை நாம் எப்படியாவது அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை, அது ஆர்வம். ரெண்டுமே ஆசைதான். அதை பற்று, ஆர்வம் என்று 2 வகையாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செற்றம் என்றால் பகை, கசிவுனா கலக்கம் என்று சொன்னால் அந்த கிளேச மனபாவை என்று சொல்வார்கள் இல்லை, மனக்கவலை, அந்த கவலை. இவையெல்லாம் இல்லாமல் இருப்பவனே இறைவன் என்று ஒரு சிலவற்றை மட்டுமே இதிலே குறிப்பிடுகிறார். பசு, வியர்வை, தாகம், உள்ளதன் மேல் பற்று, இல்லாததன் மேல் ஆசை, பகை, கலக்கம் முதலிய குற்றங்கள் இல்லாதவன் இறைவன். ஆனால் அந்த 18 விஷயம் அடுத்து ரத்னேந்திர சாவச்சாரத்திலையும் கூட இது போல ஒரு சிலவற்றை மட்டுமே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஷூத், திஷாபா, ஷத் என்று இருக்கிறது, ஷூத் என்று வரவில்லை. ஷூத், பிபாசா, ஜராதங்க, ஜன்மாந்தக, பயஸ்மயா, நாராக, துவேஷா, மோகச்ச, யஸ்யாந்த ச பிரகீர்யதே. ஷூத் பசி, பிபாசா தாகம், ஜரா தெரியும் நமக்கு ஏற்கனவே, ஜென்ம ஜரா மிருத்யுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அர்ச்சனை பண்ணும்போது, அந்த ஜரா மூப்பு. தங்க பிணி, ஜென்மம் ஜென்மாந்தக, பயஸ்மயா பாசம் பற்று, பிறப்பு இறப்பு, பயம் கர்வம் வெறுப்பு. இவற்றை சொல்லும்போது மீதி இருக்கிறதையும் நம்ம வேற நூல்களிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம் என்று வருகிறது. வருத்தம், துக்கம், கவலை, துயரம், வியர்வை ஆகிய 18 குற்றங்கள் இல்லாதவர் வீதராகி, அவர்தான் பகவான் என்று நாம் சொல்கிறோம். வீதராகி என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்,
விருப்பு வெறுப்பு இல்லாமல் போனால் இந்த 18 குற்றங்களும் இல்லாமல் போகும். இதை தெளிவாக எல்லா குற்றங்களையும் விளக்கி நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ குந்தகுந்தர் நியமச்சார நூலிலே தெரிவித்திருக்கிறார். கக தன்ஹ பீருரோசோ ராகோ மோகோ சிந்தா ஜரா குஜாமிச்சு சேதம் கேத மதோரயி விம்ஹிய நித்தோ ஜனோவோஹோ ஜனோவோகோ. இதில் அந்த மூல நூல்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வார்த்தைகள் வரும். நமக்கு பொருள் புரிகிற மாதிரி இருக்கணுன்றதால அதை பிரித்து கொடுத்துருக்குறேன். அதில் தவறாக அந்த மாதிரி பிரித்திருக்கிறது என்பதால் வார்த்தைகள் தவறாக இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த மூல காதைகளில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து. கக பசி, தன்க தாகம், பீரு அச்சம், ரோசோ ரோஷம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கோபம், ராகோ ராகம் என்கின்ற ஆர்வம் அல்லது ஆசை, மோகோ என்பது மயக்கம் ஆசைன்னு சொல்லலாம், சிந்தா என்பது சிந்தனை மனம் சிந்திக்குது இல்லைங்களா அந்த அந்த எண்ணம், மூப்பு ஜரா என்பது, குஜா பிணி, மிச்சு இறப்பு, சேதம் வியர்வை, கேத என்பது தான் வியர்வை, மதோ மதம், மதம் என்று சொன்னால் செருக்கு அல்லது கர்வம், அதைத்தான் மதம் என்று இங்கே கொடுத்திருக்கிறார். ரயி விருப்பம், விம்ஹிய வியப்பு, மற்றவர்களை பார்த்து வியக்கிறது, இவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாரு, அந்த மாதிரி வியப்பெல்லாம் இறைவனுக்கு மற்றவர்களை பார்த்து கிடையாது. உறக்கம், அது உறக்கமும் இல்லை, நித்ரா என்ற கர்மம் அழிந்த பிறகு உறக்கம் இருக்காது. பிறப்பு மீண்டும் பிறவாத நிலை, கவலை அவந்தவருக்கு எந்த கவலையும் இருக்காது. இது போல 18 விஷயங்கள் குற்றங்களாக கூறப்படுகின்றன. இந்த குற்றங்களை நீக்கியவர்தான் இறைவன் என்று நமக்கு நியமச்சார நூல் இந்த 18 குற்றங்களையும் நமக்கு பட்டியலிட்டு காண்பிப்பதை அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அதே இறைவனை பற்றிய குறள்பாக்கள்ன்றதால ஒன்றாகவே பார்க்கிறோம். 7வது குறட்பாவிலே கடையில் அறிவு இன்பம் வீரியம் காட்சி உடையான் உலகுக்கு இறை. கடையிலாத அறிவு, கடையிலாத இன்பம், கடையிலாத வீரியம், கடையிலாத காட்சி, எல்லை இல்லாத, கடை இல்லாத, கடைசி என்பது இல்லை, எல்லை என்பது இல்லை, அனந்த என்று நாம் கூறுகிறோம். அனந்த ஞானம், அனந்த சுகம், அனந்த வீரியம், அனந்த தரிசனம், இந்த 4 பண்புகளையும் உடையவனே உலகுக்கு இறைவனாக கூறப்படுகிறான். எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லா சுகமும் அவனுக்கு, சுகத்திற்கு எல்லை இல்லை, அவனுடைய வீரத்திற்கு, அவனுடைய வீர பராக்கிரமத்திற்கு எந்த எல்லையும் இல்லை, அவனுடைய தரிசனம், அவனுடைய காட்சிக்குப்படாத பொருள்களே உலகிலே கிடையாது என்று அந்த நிலையை அடைந்தவர் அனந்த நான்மை என்று இதை கூறுவோம். அவரே நமக்கு இறைவன். இப்போ இந்த விஷயங்களை பார்த்தா காதி வினைகள் அழிந்தவர்களைத்தான் இந்த இடத்துல கூறுகிறார். கேவலி பகவான் என்று நாம் சொல்வோம். காதி வினைகள் 4. அந்த காதி வினைகளுடைய விளைவு என்னன்னா, ஆன்மா தன்னுடைய இயல் குணங்களை அடைய விடாமல் தடுப்போம். ஆன்மாவுக்கு இந்த 4ம் இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள், அனந்த தரிசனம், அனந்த ஞானம், அனந்த சுகம், அனந்த வீரியம், இது எல்லாம் ஆன்மாவுடைய இயல் குணம். இயல் குணம் என்று சொன்னால் எல்லா ஆன்மாவுக்கும் இது உண்டு. நாம் பிறவியில் இருக்கிறோம், நமக்கும் இது உண்டு, நம்முடைய ஆன்மாவுக்கும் இவையெல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் கூட அவை நமக்கு அது முழுமையாக கிடைக்க விடாமல் தடுப்பவை இந்த 4 வினைகள், காதி வினைகள் 4. அதில் தரிசனாவரணியம் என்ற வினை நீங்கும் போது கடையிலா காட்சி, அனந்த தரிசனம் கிடைக்கிறது. ஞானாவரணம் நீங்கும் போது கடையிலா ஞானம் என்கின்ற அனந்த ஞானம் கிடைக்கிறது. மோகனீய வினை நீங்கும் போது ஆசை விலகி கடையிலா இன்பம், கடையிலா சுகமானது விளைகிறது. அந்தராயம் என்ற அந்த கர்மம் நீங்கும் போது கடையிலா வீரியம் என்கின்ற எல்லையில்லாத வீரத்தன்மை, எதையும் சாதிக்கக்கூடிய அந்த வல்லமை அது கிடைக்கிறது. இந்த 4ஐயும் அனந்த சதுஷ்டயம் என்று நாம் கூறுகிறோம். இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றன அந்த 4 வினைகள் அழியும் போது. அவரை நம்ம கேவலி என்று பொதுவாக சொல்கிறோம். அந்த கேவலிகளிலே தீர்த்தங்கர நாம வினை கட்டியவர்கள் அரகந்தர்களாக ஆதிநாதர் முதல் மகாவீரர் வரை 24 பேர்கள் இந்த யுகத்திலே அவதரித்திருக்கிறார்கள்.
அவர்களை நாம் அரகந்தர் என்று கூறுகிறோம். அரகந்தரும் கேவலிதான். கேவலியும் அடுத்து சித்தராக மாறுவார். அரகந்தரும் அந்த பணி முடிந்ததும் அவரும் சித்தராக மாறுவார். அவர் அறமுறைக்கின்றதுக்காக அரகந்தராக இருக்கிறார். சமோசரணத்திலே அமர்ந்து அறமுறைக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் இந்த அனந்த, கடையில், அறிவு, இன்பம், வீரியம், காட்சி, இந்த 4 பற்றிய விளக்கம் அந்த 4 வினைகள் நீங்குவதால் ஏற்படுகிறது. கேவலி பகவானாக ஆகிறார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இதைதான் பஞ்சபரமேஷ்டி என்று நாம் சொல்கிறோம். அதில் அந்த பரமேஷ்டி என்பதை பற்றி ரத்னகட சிராவச்சாரம் நமக்கு கூறுவது, பரமேஷ்டி பரம் ஜோதி விராகோ விமல கிருதி சர்வஞோ நாதி மத்யாந்தக சார்வ சாஸ்தோப லால்யதே. பரமேஷ்டி என்றால் பரம அப்படின்னாலே அதுதான் எல்லாத்திலையும் உச்சத்திலே இருப்பவர், அதுதான் உயர்ந்த நிலையில் இருப்பவரை பரமேஷ்டி என்று கூறும். அவர் பரம் ஜோதி, அதுக்கு குறைபாடு இல்லாம உயர்ந்த ஜோதி, ஒளிர்பவராக இருக்கிறார். விராகோ, ராகங்களை எல்லாம் தவிர்த்தவர். விமலோ, குற்றங்கள் இல்லாதவர். இது போன்ற அவருடைய பண்புகளை எல்லாம் கூறுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? உயர்ந்த நிலையில் இருப்பவர், முழுதுணர் ஞானத்தால் ஒளிர்பவர், விருப்பு வெறுப்பு அற்றவர், வீதராகி வினைகளிலிருந்து விடுபட்டவர், முக்காலங்களிலும் நிகழும் அனைத்து செயல்களையும் ஒரே நேரத்தில் காண்பவர், சர்வஞோ. 3 உலக உயிர்களுக்கும் நல்லுரை ஆற்றுபவர். அவர் அனைவருக்கும் திவ்யதுணி மூலமாக அறமுரைப்பவர், பரம ஹிதோபதேசி. அதனால இந்த 3 பண்புகளை மீண்டும் நம்ம எல்லா கதைகளிலும் சொல்லும்போது புரிந்து கொள்ள வேண்டும். வீதராகி, அவர் குற்றம் இல்லாதவராக, விருப்பு வெறுப்பு இல்லாமல் போனால் குற்றம் இல்லாமல் போகிறது. அதனால் விருப்பு வெறுப்பு இல்லாதவராக வீதராகியாக இருக்கிறார். உலகம் முழுசையும் 3 காலங்களையும் எல்லா பொருள்களையும் உலகத்தையும் அறியக்கூடியவராக இருப்பதால் சர்வஞன், முழுதுணர்ந்தவன். அவர் சமோசரணத்திலே அமர்ந்து அவர் உயிர்களுக்கெல்லாம் இதமானதை உபதேசிப்பதால் ஹிதோபதேசி. இந்த 3 குணங்கள், வீதராகி, சர்வஞன், ஹிதோபதேசி என்பதனை அவருடைய முக்கிய 3 பண்புகளாக நாம் காண்கிறோம். இது இருப்பவர் தான் இறைவன். அப்போ அவர் ஒரு அறம் உரைக்கிறார். அது ஹிதோபதேசி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். கேவலிக்கும் அரகந்தருக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அரகந்தரும் ஒரு கேவலி தான். ஆனால் இன் அடிஷன் டு தட் கேவலி, அவர் அரகந்தராக இருக்கிறார். அவங்க அந்த 24 பேர் தான் நம்ம அரகந்தராக சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் சமோசரணம் அமைத்து உலகுக்கு திவ்யதுணி மூலமாக அறத்தை எடுத்து உரைத்தார்கள். ஒரே மாதிரியான அறம், ஆதிநாதர் முதல் மகாவீரர் வரை எல்லா பகவானும் ஒரே மாதிரியான அறத்தை தான், அதில் கூடுதல் குறைவு இல்லை, மாறுதல்கள் இல்லை, ஒன்றாகத்தான் அளித்தார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு அளிக்கும்போது அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள். அப்ப யார் மீதும் விருப்பு கிடையாது, வெறுப்பும் கிடையாது, சார்பும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஏன் அந்த அறம் உரைக்கிறார்கள் என்று சொன்னால், அரகந்த நாமவினை, அதாவது தீர்த்தங்கர நாமவினை கட்டியதால் அவர்கள் தீர்த்தங்கரராக ஆகிறார்கள். அதனால் அவர்கள் அறம் உரைப்பது அவர்களுடைய அந்த நாமவினையின் காரணமாக விளையக்கூடிய ஒரு விஷயம். சமோசரம் அமைஞ்சு அவர்கள் அதை உரைக்கிறார்கள். அந்த உரைக்கும் போது எந்த பற்றும் அவர்களுக்கு இல்லை. உயிர்களுக்கு தான் அதெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்களே தவிர அவங்க ஒன்றும் இந்த உயிர்கள் மீது பற்று வைத்தெல்லாம் செய்யவில்லை. அவர்களுடைய கடமை என்று செய்கிறார். தெரித்த பறையின் ராகாதி என்றி உரைத்தான் இறைவன் அறம். ஒரு பறையொலியை ஒருத்தர்கள் எழுப்புறாங்க, தண்டோரை போடுறாங்க, இல்லைன்னா ஒரு பறை அடிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒலியானது, அந்த ஒலி அதாவது சவுண்டு, அந்த ஒலியானது வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காமல் எல்லோருடைய காதுகளிலும் சென்று சேர்கிறது. அந்த செய்தியும் அதில் ஏதாவது படித்தாங்கன்னா அந்த செய்தியும் அவ்வாறே போய் சேருகிறது. அந்த பறையினுடைய ஒலியை போல வேண்டியவர் வேண்டாதவர் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் திவ்யதுணி மூலமாக அறத்தை உரிப்பவர் இறைவன். அவர் 18 பிரதான மொழிகளிலும் 500 சுச்சம் இருக்கக்கூடிய அந்த உத்தர மொழிகள் என்று சொல்வார்கள், சிறிய மொழிகளிலும் அவருடைய அறம் போய் சேர்கிறது. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட அவர்களுக்கு புரிகின்ற அந்த பாஷையிலே போய் சேருகிறது.
எல்லோருக்கும் அது சேருகிறது. அவ்வாறு அரைமுறைக்கின்ற அந்த பகவானுடைய உதடு அசைவதில்லை. அவருடைய அந்த மூச்சுக்குழி இருக்கு இல்லையா, கண்டம், அந்த கண்டம் கூட மேலேறி இறங்குவதும் கிடையாது. ஆனால் அவரிடமிருந்து திவ்ய துணியானது ஒலிக்க ஆரம்பிக்கிறது. அவர் தெரிவிக்கிறது, அனைவருக்கும் அது தெரிவிக்கிறது அந்த திவ்ய துணி மூலமாக. அதைத்தான் கணதரர் மற்றவர்களுக்கு எடுத்து இயம்புகிறார், தொகுத்தளிக்கிறார் என்பதெல்லாம் அவர் கணதரருடைய பணியாக இருக்கிறது. இவர் பகவானுடைய வேலை எந்தவித வெறுப்பும் இல்லாமல் தன்னுடைய திவ்ய துணி மூலமாக எப்படி ஒரு பறையறிந்தால் அந்த ஒளியானது எல்லாருக்கும் போய் சேர்கிறதோ அதுபோல அறத்தை உரைப்பதே அவருடைய பெருமை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதே நம்ம ரத்னாகர ஸ்ராவச்சாரத்தில் கூட அனாத்மார்த்ததம் வினாராகை சாசா சால்தி சதோஹிதம் ஸ்வனன் சில்பிகர ஸ்பர்சத்தாத் முஜர கிம் பேக்ஷதே. பேக்ஷை அதாவது பிரிவு, அதாவது வித்தியாசங்கள் பார்ப்பது கிடையாது. யார் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற அந்த வித்தியாசமெல்லாம் கிடையாது. இங்கு என்ன சொல்றாரு, மிருதங்கத்தின் மீது அதை வாசிப்பவருடைய கைப்பட்டவுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது ஒளி தருவது போல. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, கேட்பாங்க கேட்க மாட்டாங்க, ஆள் இருக்காங்க இல்லை, அதை பற்றிலாம் அந்த ஒளி கவலைப்படாது. அது பாட்டுட்டு தன்னுடைய பரப்பளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த எல்லை வரைக்கும் அது அந்த ஒளியானது சென்று செல்கிறது. அதுபோல அவருடைய எல்லைக்குள் திவ்ய துணியானது போய் சேருகிறது. அதுபோல இருக்கிற அந்த வீதராகி ஹிதோபதேசி ஆகிய அரகந்த பகவான் எவர் மீதும் பற்று இல்லாது அறவுரை ஆற்றுகிறார். பவ்யர்கள் இதன் மூலம் பெறற்கரிய பயனை பெறுகின்றனர் என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரர் இதில் கூறுவதையும் நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த 4 காதைகள் 4 குரட்பாக்களின் மூலமாகவும் ரத்னகண்டர ஸ்ராவச்சாரத்தினுடைய அந்த காதைகள் மூலமாகவும் நம்ம இதை தெரிந்து கொள்கிறோம். குற்றம் ஒன்றின்றி குறையின்றி உணர்ந்து அறம் பற்ற உரைத்தான் இறை. அந்த 3 பண்புகளையும் குற்றமில்லாதவன், குறையில்லாதவன், அறத்தை உணர்ந்து உரைத்தவன். பசி வேற்பு நீர் வேட்கை பற்றார்வம் செற்றம் கசிவினோடு எல்லா நிறை. அந்த குற்றங்கள் 18 குற்றங்களை பற்றிய தகவலை இந்த குரட்பாவிலே நமக்கு தருவதை. அதற்கடுத்து அவருடைய இயல்பு அனந்த நான்மை. கடையில் அறிவு இன்பம் வீரியம் காட்சி உடையான் உலகுக்கு இறை. அந்த 4 கடையில் பண்புகளை பற்றி கூறுவது, அனந்த சதுஷ்டயத்தை பற்றி கூறுவது. அதே போல எந்த பிரதிபலனும் பார்க்காமல் அறமுறைப்பதே இறைவனுடைய பெருமை. தெரித்த பறையின் ராகாதி இன்றி உரைத்தான் இறைவன் அறம் என்று இந்த 4 குரட்பாக்களிலே இறைவன் தலைமகன் என்பனுடைய இலக்கணத்தை நமக்கு தேவர் பெருமான் அறிவிக்கிறார். அடுத்ததாக அவர் நூலினுடைய பெருமை, ஆகமத்தினுடைய பெருமையை என்ன கூறுகிறார் என்பதனை நாம் வருகின்ற பதிவிலே பார்க்கலாம் என கூறி, இறைவன் இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் தொடர்ந்து சுவாத்தியாயம் செய்து வருகிறோம். இந்த சேனலுக்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதனை ஆதரவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது பிடித்திருக்கும் போது லைக் என்ற பட்டனை அழுத்தவும். இதிலே நாட்டம் உள்ளவர்களுக்கு இந்த பதிவினை ஃபார்வேர்ட் செய்து அவர்கள் கேட்பதற்கு உதவி செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே, அந்த விமர்சன பெட்டியிலே தாங்கள் இட்டால் இந்த பதிவுகளை மேம்படுத்த அது உதவும் என்பதை நன்றியோடு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய் ஜினேந்திரா.